ओम अपवित्र पवित्रो वा सर्वावस्थांगतोऽपि वा यः स्मृत् पुण्डरीकाक्षं स्वाहाभ्यन्तर शुचिः. முகூர்த்த நேரம் ஆரம்பிச்சிருச்சு. பொண்ணை வர சொல்லுங்க. சரி. ராதா வரதுக்கு முன்னாடி அம்மானா எப்படி இருப்பாங்கன்னு கூட நான் தெரியாம தான் இருந்தேன். ராதா தான் அம்மானா என்னன்னு புரிய வச்சா. எனக்கு என்னுடைய அம்மா ராதா தான். இப்ப நீங்க தானப்பா என்கிட்ட சொன்னீங்க அம்மாவை விட பெருசு வேற எதுவும் இல்லைன்னு. அப்ப எனக்கும் ராதாவை விட பெருசு வேற எதுவும் இல்லை. நான் எப்படியாவது ராதாவை கண்டுபிடிச்சு இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணணும். ராதா, கொஞ்ச நாளா நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நாம 2 பேரும் சேர்ந்துதான் சமாளிச்சோம். இந்த கல்யாணமும் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை தான். இப்ப நீ எனக்கு துணையா இங்க இருந்திருக்கணும். உடஞ்ச கண்ணாடி, அதுவும் தாமினி ரூமுக்கு வெளியே. ஒருவேளை தாமினி ராதாவை ஏதாவது பண்ணிட்டாளா? இந்த வீட்லயே நான் இந்த ஒரு ரூமை மட்டும்தான் செக் பண்ணவே இல்லை. அது ராதாவோட துணியாச்சே. அப்ப ராதா உள்ளதா இருக்கா? இன்னையோட உன்னோட ஆட்டமும் முடிஞ்சிரும் குஷி. ஓ ராதா கிட்டயே நீயும் போய் சேர்ந்துற. யாரையாவது போய் கூட்டிட்டு வரேன். தனியானா இவ ரூம்குள்ள போக கூடாது. உன்னை நான் இங்க இருந்து விட்டாதானே நீ போய் யாரையாவது கூட்டிட்டு வர முடியும்? நீங்க துளசி அம்மாவை அவ்வளவு விரும்புறீங்க. அப்ப தாமினி அக்காவை கல்யாணம் பண்ணிக்காதீங்க. நீங்க தாமினி அக்காவை காதலிச்சதே கிடையாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னமோ தாமினியை எனக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ற. ஆனா நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் எனக்கு தாமினியை சுத்தமா பிடிக்கல. நோட் புக்ல 1 lakh தடவை கூட நான் எழுதி தருவேன். உன்னால என்னோட அம்மாவா என்னைக்குமே ஆக முடியாது. வாழ்க்கை சில நேரத்துல நம்மளை இந்த மாதிரி ஒரு கட்டத்துல கொண்டு வந்து நிறுத்திடும். அப்ப நாம செய்யறது நம்மளை சார்ந்தவங்களுக்கு நல்லதா கெட்டதான்னு கூட நமக்கு தெரியாது. குஷி, ராதா, என்ன மன்னிச்சிருக்க. இப்ப நான் செய்யறது சரியா தப்பான்னு சத்தியமா எனக்கு தெரியல. ஆனா இப்ப நான் இந்த கல்யாணத்தை பண்ணித்தான் ஆகணும்னு தோணுது. தாமினி, என் பொண்ணு விட்டுரு. அவன் மேல கை வைக்காத. பாக்குறதுக்கு பாக்கெட் சைஸ்ல இருந்துக்கிட்டு இவ்வளவு பெரிய வேலை பாக்குற. தாமினி, இன்னைக்கு மொத்தமா உன் வாயை நான் அடிச்சிடுறேன் பாரு. இன்னைக்கு நீயும் ராதாவும் மட்டும் இல்ல, நீங்க வணங்குற கடவுளால கூட எனக்கு மோகனுக்கும் நடக்க போற கல்யாணத்தை நிறுத்த முடியாது. இன்னைக்கு உன்ன அப்புறம் உன் ராதாவை 2 பேரையும் சூட்கேஸ்ல வச்சு அடைச்சு அப்படியே தூக்கி போட்டுருவேன். தாமினி, குஷியை விட்டு நீ ஏதாவது பண்ணனா நான் அப்புறம் உன்னை சும்மாவே விட மாட்டேன். விடு. வா. குஷி, குஷி.
மோகன் இல்ல குஷி, ராதா. உனக்கு எப்பவுமே ராதா கூட இருக்கிறது தான் பிடிக்கும்ல? இனிமே வாழ்க்கை முழுக்க நீயும் ராதாவும் சேர்ந்தே இருங்க. என் பொண்ணு மேல மட்டும் நீ கைய வச்ச, நிஜமா சொல்றேன் தாமினி, நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். விட அவள. பூஜை இப்ப முடிஞ்சிருச்சு. மோகன், என்னாச்சுப்பா? அம்மா, எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இப்ப வா. கொஞ்சம் வாங்கம்மா. மோகனுக்கு திடீர்னு என்ன ஆச்சு? ஒருவேளை தாமினிய கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிடுவானோ? நான் இப்ப வந்துடுறேன். மோகன், என்ன விஷயம்பா? என்னாச்சு? அம்மா, இங்க நடக்கிற விஷயம்லாம் எதுவுமே சரியில்லைம்மா. சரியா இல்லைன்னா என்ன அர்த்தம்? அம்மா, நான் எப்படி நினைச்சனோ அந்த மாதிரி எதுவுமே இங்க நடக்க மாட்டேங்குது. அம்மா, உங்களுக்கே தெரியும்னா குஷிக்காக தான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறேன். தெரியும்பா. ஆனா குஷியே இந்த கல்யாணத்துல இல்லையே. அம்மா, நான் ஒத்துக்கிறேன், இன்னைக்கு தாமினிக்கு ஸ்பெஷலான நாள் தான். அவ என்ன காதலிக்கிறதா. ஆனா உங்களுக்கே தெரியும் நான் எப்பவும் துளசியை தான் காதலிக்கிறேன்னு. மோகன், நான் ஒத்துக்கிறேன். அவ போனதுக்கு அப்புறம் நான் எப்பவும் கோவமா தான் அவளை நினைச்சு பார்ப்பேன். அவ பேரை கேட்டாலே கோவம் வரும். ஆனா உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரியுமே. இந்த நிமிஷம் வரைக்கும் நான் அவளை மறக்கலமா. எங்களுக்குள்ள எவ்வளவு சண்டை வந்தாலும் நாங்க ஒன்னா தானமா இருந்தோம். உண்மை என்னன்னா என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே அவ வந்ததுக்கு அப்புறம் தான் கிடைச்சது. அவ போனதுக்கு அப்புறம் அந்த அர்த்தம் எல்லாமே போயிடுச்சு. அவ இறந்து போனதுக்கு அப்புறம் நான் என்னையே இழந்துட்டேம்மா. எனக்கு தெரியும் தாமினி என்ன காதலிக்கிறாதான். ஆனா உங்களுக்கே தெரியல துளசி இடத்துக்கு யாரும் வர முடியாது. ஒருவேளை துளசி மாதிரி யாராவது எனக்கு தெரியுறாங்கன்னா அது இந்த தேவையில்லாத விஷயம்லாம் வேண்டாமா. இப்ப விஷயம் என்னன்னா, நான் இந்த கல்யாணத்தை குஷிக்காக தான் பண்ணிக்கிறேன். ஆனா குஷி இந்த கல்யாணத்துல இல்ல. எனக்கு உன்னோட வேதனை நல்லா புரியுதுப்பா. நீ ஒன்னும் கவலைப்படாத. குஷிக்கு என்ன தெரியும்? அவ சின்ன பொண்ணு தானே. அவளுக்கு எல்லாத்தையும் எடுத்து சொல்லி நான் கூட்டிட்டு வரேன் மோகன். எப்படி குஷி நீ வெளியே போவ? ரூம் தான் போட்டு இருக்கே.
மோகன் என்ன கடவுள் சொன்னா கூட மறுத்துருவாரு, ஆனா மாம் சொன்னா கண்டிப்பா மறுக்க மாட்டாரு. அதனால இந்த கல்யாணம் நடந்தே தீரும். அதை தடுக்க யார் முயற்சி பண்ணாலும் நடக்காது. நீ எப்படியோ அந்த டீமுக்குள்ள போயிட்ட ராகுல். இது தவிர வேற எதுவும் பேச மாட்டியா? அந்த தாமினி உன்னை என்ன பண்ணானே தெரியல, குருடாயிட்ட. எது சரி எது தப்புனே உனக்கு புரிய மாட்டேங்குது. ஹே கீர்த்தி, நீ என்ன பத்தி பேசாத. என்ன நடக்குதுன்னு நீ கண்ணை திறந்து பாரு. சல்லி காசுக்கும் பெறாத அந்த பட்டிக்காட்டு ராதா உனக்கு என்ன மாயம் பண்ணான்னு தெரியல. எப்ப பார்த்தாலும் அவளுக்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. ஐயோ, 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் நிறுத்துறீங்களா? ராகுல், மோகன் இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணணும் தான் நானும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். கனவு காணணும்னா கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா காணுங்க. மணமேடை தயாரா இருக்கு, மாப்பிள்ள பொண்ணும் தயாராயிட்டாங்க, கல்யாண சடங்கு ஆரம்பிச்சிருச்சு. ஆனா நீங்க 2 பேரும் கல்யாணம் நடக்காதுன்னு சொல்றீங்க. நீ அண்ணின்னு கூப்பிட பழகிக்கோ. தாமினிய அண்ணின்னு கூப்பிட பழகிக்கிறது உனக்கு நல்லது. உனக்கு தான் அதனால லாபம். அந்த லாபத்தை நீயே வச்சுக்கோ. என்ன ராகுல், என் பொண்டாட்டிய கோவப்படுத்திட்டல? தாமினிய கல்யாணம் பண்ணிக்கணுமா? குஷி, இன்னைக்கு நீ தப்பிக்கவே முடியாதா? குஷி, துளசி, குஷி, இந்த மார்பல் எங்க இருந்து வந்தது? இந்த ராதாக்கு குஷி மேல அவ்வளவு பாசம் இருக்கு கிருஷ்ணரே. இப்ப இவ மயக்கமா இருந்தும் கூட என் குஷியோட உயிரை காப்பாத்திட்டா. இதை என்னன்னு சொல்றது? 2 அம்மாங்களும் சேர்ந்து ஒரு பொண்ணோட உயிரை காப்பாத்திட்டோம். இது தானா எப்படி விழுந்துச்சு? அநேகமா அந்த பிசாசு துளசி வந்துட்டா போல இருக்கு. என் பொண்ணோட கையில தான் கங்கணம் கட்டி இருக்கு, ஆனா என் கையில
சாதாரண கயிறு கூட கட்டலையே நானு. இப்ப யார் என்ன காப்பாத்த போறாங்க? இங்க பரமா துளசி, நீ இந்த வயசான அப்பாவியான இந்த ஏழைய கொண்டு நீ என்னம்மா சாதிக்க போற சொல்ல. தயவு செஞ்சு எதுவும் செஞ்சிடாதம்மா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறம்மா. ஒத்துக்கிட்டா போல இருக்கு. துளசி, துளசி செல்லம், நான் எந்த பொய்யுமே சொல்லலமா. தயவு செஞ்சு எதுவும் பண்ணிடாத. கடவுள் சத்தியமா நான் எந்த பொய்யுமே சொல்லல. எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சுமா. இப்ப நடந்ததுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லம்மா. உனக்கு நான் எப்படி புரிய வைப்பேன் துளசி? துளசி, எனக்கு உன் மேல, மோகன் மேல, அப்புறம் அந்த குட்டி சாத்தா மேல, அது குஷி மேல எந்த பகையும் கிடையாதுமா. என்ன நம்புமா. ஒருவேளை நான் ஏதாவது தப்பு பண்ணேன்னு நினைச்சினா நீ என்ன வேணா படிக்கோ. பாடி ஆசை தீர அளவுக்கு அடிச்சிரு. வயசானவ கொஞ்சம் பார்த்து அடிமா. துளசிக்கு என்ன அடிக்கிறதுக்கு மனசு வரல போல இருக்கு. அப்படின்னா துளசி இங்க இல்லையோ? அப்படின்னா இது எல்லாம் ஏன் பிரம்மதானா? அவ இருந்திருந்தானா நிஜமா என்ன அடிக்காம விட்டுருக்க மாட்டாளே அவ. நல்ல வேலை. கடவுளே, கடவுளே, நீ என்ன காப்பாத்திட்ட. எனக்கு எந்த அடியும் விழலையே. கடவுளே, உனக்கு நன்றி. நல்ல வேலை, தப்பிச்சிட்டோண்டா. வேலையை முடிச்சிடலாம். அட, இவ மயங்கிட்டாளே. ராதா சொல்றது கரெக்ட் தான். பேட் ஆளுங்களுக்கு பேட் தான் நடக்கும். கடவுள் கிருஷ்ணா போற்றி. கடவுள் கிருஷ்ணா, நீங்க எனக்கு இன்னைக்கு சீக்கிரமா ஹெல்ப் பண்ணிட்டீங்க. ராதா, ப்ளீஸ் எழுந்துரு. ராதா எழுந்துரு, ப்ளீஸ். ராதா எழுந்துரு. ஐயோ ராதா எழுந்துரு, ப்ளீஸ். ஐயோ, இவ எழுந்துக்கவே மாட்டாளே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? நான் போய் அப்பாவை கூட்டிட்டு வரேன். ஆமா குஷி, போய் சீக்கிரம் அப்பாவை கூட்டிட்டு வா. சீக்கிரம் போயிட்டு வா. நோ, அப்பாவை கூட்டிட்டு வர முடியாது. யாரையுமே கூட்டிட்டு வர முடியாது. ராதா மயக்கத்துல இருக்கா. ராதா இப்ப எழுந்துக்கலனா எல்லாருக்கும் எப்படி உண்மை தெரிய வரும் இந்த தாமினி என்ன பண்ணிட்டு இருந்தான்னு? என்ன எல்லாரும் சின்ன பொண்ணுன்னு நினைக்கிறாங்க. நான் சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க.
எல்லாரும் என்னதான் ப்ளேம் பண்ணுவாங்க. எல்லாரும் என் தலை மேல ஏறி வச்சு டான்ஸ் பண்ணுவாங்க. தாமினி மயக்கத்துல இருக்கா. இவளால இப்ப அப்பாவை கல்யாணம் பண்ண முடியாது. அப்ப நான் என்ன பண்றது?